என் சாதாரண விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற விளைபொருட்களுக்கு, நீங்கள் செய்கின்ற பூக்களுக்கு, காய்கறிகளுக்கு, பருத்திக்கு, கம்புக்கு, கேழ்வரகு, அரிசிக்கு ஒரு நியாயமான கட்டுப்படியான விலை இருக்கா? தாய்மார்களை சொல்லுங்க. இந்த மைக்கை உற்பத்தி பண்றோம், இந்த மைக்கை 2500 விற்க முடியும். இந்த லைட்டை உற்பத்தி பண்றோம், ஒரு விளக்கு 1000 விற்க முடியும். இங்க இருக்கிற நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர், ஒரு சேர் 750 விற்க முடியும். நம்ம போட்டிருக்கிற பேண்ட் சட்டை ஒரு மீட்டர் 200 300 சொல்ல முடியும். ஆனா என் தாய்மார்களே, நீங்கள் வேர்வை சிந்தி உழைத்து உற்பத்தி செய்கின்ற எந்த ஒரு விவசாய பொருட்களுக்காவது நியாயமான கட்டுப்படியான விலையை இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள் நமக்கு நிர்ணயம் செய்து தந்திருக்கிறதா? அதை தாருங்கள் என்று உங்களுக்காக சட்டமன்றத்தில் பேசுகிறவன் தான் இந்த வேல்முருகன் என்பதை இங்கு நான் பெருமையோடு பதிவு செய்கிறேன். எனது அருமை உறவுகளே, இப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வுரிமைக்காக, உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதியை கோர வேண்டும் என்பதற்காக, உலகத்தில் தமிழர்கள் 12 கோடி மக்கள் நாம் வாழ்கிறோம், ஆனால் நமக்கென்று ஒரு சுதந்திர தமிழீழம் இல்லை என்று போராடிய என் தமிழீழ தேசிய தலைவன் கண்ட அந்த தமிழீழ கனவை நனவாக்குவதற்கு